எல்லாருக்கும் வந்து இந்த கலை வராது. நாட் ஓன்லி திஸ், எவ்ரிபடி ஹேஸ் அ யூனிக் டேலண்ட். நம்ம கான்ஸ்டண்ட்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம மண்டையில் கொட்டுவாங்க. யூ ஆர் டிமோட்டிவேட்டிங் த சைல்டு. அதனால நாங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸலண்ட் ஜாப், சூப்பர் சொல்லிட்டு போயிடுவோம். பட் அந்த காலத்தில் அப்படி கிடையாது இல்லையா? அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் மைண்ட் மை ஓன் பிஸ்னஸ். எனக்கு வந்து பெரிய வேலை இல்லை. நான் காமாக இருப்பேன். நான் கொஞ்சம் என்னோட I'll get into எனக்கு சில ஒரு மெக்கானிக்கல் திங்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு, சில்லி திங்ஸ். எக்ஸாம்பிள், நானே வந்து என்னோடய காஸ்ட்யூம் அயர்ன் பண்ணுவேன். நானே அயர்ன் பண்ணுவேன். நானே வந்து என்னோடய மேக்கப் போடுவேன். அதெல்லாம் எனக்கு ஒரு சாதகம் மாதிரி, ஒரு யோகா மாதிரி. நானே என்னோடய ஹேர் பண்ணுவேன். காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் போகும்போது எல்லாம் ரெடியாக இருக்கும். சவுத் சைட் ஸ்டோரிஸோட வாட்காஸ்டுக்கு தங்களை வருக 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 என வரவேற்பது ஆர்ஜே சாண்டி. வணக்கம் மேம். தேங்க்யூ சாண்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நைஸ் சவுத் இந்தியன் காஃபி. நீங்க மட்டும் எதுக்கு எடுத்துக்கல? நான் ஃபர்ஸ்டே குடிச்சிட்டேன். ஓகே ஓகே. அதனால நிறைய காஃபி எடுக்க வேணாம்னு சொல்லி. அதாவது மேம், கலைஞர்கள் அப்படிங்கிறது வந்து வயசு வயசான்னு நினைக்கிறேன். கலை வளரணும்னா கலைஞர்கள் வேணும், அதே மாதிரி கலைஞர்கள் வளரணும்னாலும் கலை வேணும். நீங்க வந்து கலையை வளர்த்துட்டு இருக்கீங்க, கலையும் உங்களை வளர்த்துட்டு இருக்கு. உங்களை மீட் பண்ணதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்த்து நாங்க பிரமிச்சு போயிருக்கோம். சோ சவுத் எந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க? மூவிஸ்ல. அதான் போய் சொல்லக்கூடாது. இல்ல மூவிஸ்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் உங்க இன்ஸ்டாகிராம்ல நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 5 days முன்னாடி கூட மலேசியால போயிட்டு சோ நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்து நாங்க பிரமிச்சிருக்கோம். சோ சவுத் சைட் ஸ்டோரிஸ்ல என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது, அங்க நாங்க என்ன பார்த்து பிரமிக்க போறோம்? அங்க வந்து பிரமிக்கிறது அது எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் இன் கண்ட்ரோல். ஏன்னா பட் சவுத் சைட் ஸ்டோரின்னு எனக்கு அப்படி சொல்ல முடியாது. ஐம் சாரி. பட் எல்லா ப்ரோக்ராமும் வந்து நாங்கள் மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து அங்கே வர ஆடியன்ஸ்க்கு, எங்களை ப்ரொமோட் பண்ணுற ப்ரெசன்டர்ஸ்க்கு, அவங்களுக்கு நாங்கள் 100% and 155% நாங்கள் வந்து வேலை செய்வோம். ஸோ இதில் என்ன ஐ வாண்ட் டு டெல் ஜஸ்ட் ஜென்ரலி இஸ் தட் எப்போ பார்த்தாலும் மோஸ்ட்லி இப்போது நமக்கு ஒரு சாய்ஸ் இருந்ததுன்னா, ஒரு சினிமா பார்க்கலாமா, சினிமா பார்க்குறதுக்கு ஒரு 2000 rupees ஆகும். நம்ம வெளியே போனால் பாப்கார்ன் விடுவேன். சினிமா பார்க்கலாமா இல்லை ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் பார்க்கலாமா, அதை போர்ரா அது எதுக்குறா ஜென்ரல் ஒப்பீனியன், ரைட்? கிளாசிக்கல் டான்ஸ்க்குன்னு ஆஃப்கோர்ஸ் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும் என்னோட ஆசை தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மேடையில் சவுத் சைட் ஸ்டோரி வேர் வீல் கெட் நாட் ஓன்லி சவுத் இண்டியன்ஸ், சவுத் இண்டியன் நார்த் இண்டியன்னு சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. பேசிக்லி ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் என்தூசியாஸ்ட்ஸ், ரைட்? அவங்க வந்து எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒன்று டேக் பேக் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த ஒரு குறிக்கோள், அந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த சென்ஸ் இப்போ ட்ரெடிஷ்னல் தவில் சாண்டி, யூனோ தவில் நாதஸ்வரம். ஓகே, தவில் நாதஸ்வரத்தில் வந்து we have done a lot of excellent recordings in that and we have modernized it. So கொஞ்சம் இந்த மியூசிக்கை மாடர்னைஸ் பண்ணி I am trying to reach out. ஒரு பப்ளிக் அவுட்ரீச் ப்ரோக்ராம் மாதிரி. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சவுத் சைட் ஸ்டோரின்னு இல்லாமல் ஜஸ்ட் அ ஜென்ரல் பியூட்டிஃபுல் இந்தியன் கல்ச்சர் ரீவேம்ப்ட். ஓகே மேம். இப்போ வந்து ரொம்ப பேசிட்டோம். இல்லை மேம், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. இதுதான் எங்களுக்கு வேணும். இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் ஒன்று இருக்கு மேம். ஒரு டைரக்டர் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூசஸ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ டு யூ பிலீவ் இன் தட்? ஆர்ட் தான் நம்மளை சூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? ஆஃப்கோர்ஸ். இது வந்து நானும் சொல்லியிருக்கேன், எல்லாரும் தான் சொல்கிறாங்க அது. பிகாஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து இந்த கலை வராது. நாட் ஓன்லி திஸ், ரைட்? எவ்ரிபடி ஹேஸ் அ யூனிக் டேலண்ட். மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது we'll all pass. School make sure you pass, right? Otherwise the children are very talented. But ஆர்ட்டில் வந்து நம்ம டான்ஸ் கற்றுக்கணுன்னா எல்லாரும் பாஸ் பண்ணுறதில்ல, ரைட்? about 10 in every 100. ஓகே. ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறது. கலை வந்து இட் வில் சூஸ் யூ. இட்ஸ் அ காலிங். இங்கிலீஷில் கூட இருக்குது, இட்ஸ் அ காலிங். இட்ஸ் அ காலிங். அதான். சரி, நீங்கள் வந்து எதனால் ஆர்ட் சூஸ் பண்ணீங்க மேம்? எப்போ இருந்து உங்களுக்கு? நான் யூஸ் பண்ணலையே, ஆர்ட் தான் உங்களை சூஸ் பண்ணி. இல்லை, அதுவும் நான் சொல்ல
அதை நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆக்சுவலி அந்த அந்த வயசு இல்லை நான் சூஸ் பண்ணுறதுக்கோ ஆர்ட் சூஸ் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் தெரியாது எனக்கு. எங்கள் அம்மா தான் என்ன இந்த மாதிரி இதெல்லாம் ஷீஸ் த ஒன் ஹூ லைக் யூனோ கிவ் மீ ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணது அவங்க தான். ஓகே. அதுக்கப்புறம் அது பரம்பரை எங்களுக்கு அது தவிர வேற ஒன்றும் தெரியாது. ஓகே. அத்தைகள் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் ஒன்று கேட்குறேன் மேம். இப்போ வந்து ஆர்ட்டுக்காக நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த ஆர்ட்டில் வந்து இருக்கீங்க. அதே மாதிரி சினிமாவும் கூட சினிமாவிலேயே நீங்கள் ஒரு பெரிய ரவுண்ட் வந்துட்டு இருக்கீங்க ரீசெண்டாக தொடரும் வரைக்கும். இன்னும் நிறைய நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் கல்கியோட அடுத்த பாட்டு ரவுண்டு. ஓகே மேம். அது வந்து நம்ம ஸ்கொயராகவும் வச்சுக்கலாம், ரெக்டாங்கிளாகவும் வச்சுக்கலாம், மேபி ரவுண்ட் வேணாம ஒரு மிக நீள பாதை, ஒரு ஜேர்னி அப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கீங்க. ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்டபுள். எனிதிங் கிரியேட்டிவ் இஸ் கம்ஃபர்டபுள். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க, அதுவும் கிரியேட்டிவாக இருக்கிறது. ஐ கேன் கெட் த வைப் ஃப்ரம் யூ. ஐம் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ எனக்கு டெக்னிக்கலாக பார்த்தா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இட்ஸ் அ லாங் போரிங் கான்வர்சேஷன். அப்புறம் டான்ஸ்லேயும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ பேசிக்லி டான்ஸ் வந்து ஒரு சோலோ பயிற்சி. இட்ஸ் லைக் அ சோலோ திங். நம்மளே எல்லாம் பண்ணிக்கணும், நம்மளே மியூசிக் பண்ணிக்கணும். எனக்கு அது பிடிக்கும். பட் ஃபிலிம்ஸில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால ஒரு அளவுக்கு மேலே நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட். இட்ஸ் கிரேட். எங்களை மாதிரியும் ஆளுங்க இருக்காங்க who know both. லைக் மீனாட்சி சேஷாத்ரி, பானுப்ரியா ஜி, நாங்களாம் we do both. இப்போ சவுத் சைட் ஸ்டோரிஸ் வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸோட கல்ச்சரை வந்து டெல்லியில வந்து அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து எல்லா விதமான கல்ச்சரையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது. ஸோ நீங்க வந்து நம்ம சவுத் இந்தியனோட எந்த விஷயங்களை எந்த பழக்க வழக்கங்களை வந்து நீங்க உங்க ஆர்ட் மூலமா காமிக்கிறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறீங்க? பழக்க வழக்கங்கள்லாம் ஆக்சுவலி நான் அங்கே போய் காட்ட போறதில்ல. ஓகே. யாரும் இந்த பயிற்சி என்ன, அதோட பியூட்டி என்ன, அந்த சவுத் இண்டியன் மியூசிக் என்ன, சவுத் இண்டியன் டான்சர்ஸ் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து we are trying to give a beautiful ethos to Delhi. ஓகே, ரைட். ஸோ எனக்கு என்னன்னா இந்த சவுத் சைட் ஸ்டோரி வந்து இது டான்ஸ் மட்டும் இல்லை, ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, சுற்றி அவங்க ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்க. என்னோட சக்ஸஸ் வந்து அந்த அவங்க சாப்பிட்ற இட்லியை வந்து அதை அப்படியே விட்டுட்டு டான்ஸ் பார்க்கறதுக்கு ஓடணும். ஓகே. அப்படியா இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் இஸ் a hit. சூப்பர். அதாவது அங்க அவங்க வந்திருக்க மற்ற விஷயங்களையும் தாண்டி நம்ம ப்ரோக்ராம் வந்து அங்க லைம் லைட்ல இருக்கு. ஆமா. ஓ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். Thank you. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட், சின்ஸ் நீங்க வந்து சவுத் இந்தியன் ஃபுட் பத்தி சவுத் இந்தியன் ஃபுட்டா, அதாவது அவாய்டே பண்ண முடியாம நீங்க டயட்ல இருந்தா கூட, மலேசியாக்கு போயிருந்தா கூட நீங்க எதிர்பார்க்க அவியல் சவுத் இந்தியன் ஃபுட், மலேசியால போனா கூட நீங்க எதிர்பார்க்குற ஃபுட், எந்த கண்ட்ரி போனாலும் இந்த ஃபுட் இருந்தா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட் அப்படின்னு நீங்க நினைக்கிற சவுத் இந்தியன் ஃபுட்? எனக்கு அவியல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன் மேம், ஏதாவது ஸ்டோரி இருக்கா? ஏன்னா ஸ்டோரி எல்லாமே ஸ்டோரி இருக்குமா? சவுத் சைட் ஸ்டோரிங்கிறதுனால இதெல்லாம் நான் வந்து இப்போ கற்பனை பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ண தெரியாது. அவியல் எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அவியல் எனக்கு பிடிக்கும். அந்த தேங்காய் எனக்கு பிடிக்கும். சவுத் சைட்ல நான் ஒரு கேரளைட் அல்லவா, அதனால எனக்கு அது கொஞ்சம் அஃபினிட்டி இருக்கு அந்த அவியலுக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வந்து இட்லி. ஐ லவ் நான்வெஜ். அதனால எந்த நான்வெஜ்ஜா இருந்தாலும் சவுத் இந்தியன் நல்ல காரசாரமான நான்வெஜ். பத்தியா, என்னோட ஆன்சர் பெட்டர்ல கரெக்டா சொன்னேன். See how difficult it is to be interviewed. Get it? இட்லி and சிக்கன் குழம்பு. I like right. So then அம்மா செஞ்சது அது ரொம்ப பிடிக்கும். மேம், இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அன்வின் பண்றதுக்கு ஏதாவது சில விஷயங்களை வந்து மேற்கொள்வாங்க. சிலர் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க, சிலர் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, சிலர் டக்குன்னு வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடுவாங்க. நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் you mean to say இந்த கச்சேரி முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அடுத்த ப்ராஜெக்ட் போறது, அது எப்படி முடியும்? அதாவது when exactly are you talking about? அதாவது நம்மளோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சு வெளிய வரதா இல்ல எப்படி? முடிச்சு ஸ்டேஜ்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து திரும்ப வெளில வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? அட்மாஸ்பியர்ல இருந்து வெளிய வரதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அந்த அட்மாஸ்பியர், the exuberation, the exhilaration, அதோட அந்த there's so much of excitement, there's so much of relief, there's so much of responsibility. அதுல இருந்து நம்ம எதுக்கு வெளியே வரணும்? அது அந்த ஒரு மயக்கத்திலேயே நம்ம ஒன்றும் 2-3 நாள் தள்ளி. So you keep that vibe with yourself. அந்த vibeலே we are that vibe. Okay. Right? Artists are that way. Okay. Our job is to create that vibe.
அதுக்கு இந்த வைப் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. சோ நீங்க தான் வைப் கிவர்ஸே. we are the storytellers. ஓகே 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 சூப்பர் நைஸ். இப்போ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி மேம் இப்போ பேக் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தா நீங்க எப்படி ப்ரெப் ஆவீங்க? லைக் ரொம்ப சாந்தமா இருப்பீங்களா இல்ல நல்லா ஜோஷா கத்திட்டு அப்படி இருப்பீங்களா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதுக்குன்னு ஒரு பீரியட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் when I was younger ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஓகே. I was cool, calm, because I know என்ன பண்ணாலும் nothing is going to happen. But now வந்து நான் கொஞ்சம் little strict. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இப்படி பிஸியாக somebody will be at the booth, somebody will be at the console, somebody will be looking after the stage, somebody will be shouting at the organizer, somebody will be doing this. So I am just mind my own business. எனக்கு வந்து பெரிய வேலை இல்லை. நான் காமாக இருப்பேன். நான் கொஞ்சம் என்னோட I'll get into எனக்கு சில ஒரு மெக்கானிக்கல் திங்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு, சில்லி திங்ஸ். எக்ஸாம்பிள், நானே வந்து என்னோட காஸ்டியூம் அயர்ன் பண்ணுவேன். நானே வந்து என்னோட மேக்கப் போடுவேன். அதெல்லாம் எனக்கு ஒரு சாதகம் மாதிரி, ஒரு யோகா மாதிரி. நானே என்னோட ஹேர் பண்ணுவேன், காஸ்டியூம்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் போகும்போது எல்லாம் ரெடியாக இருக்கும். அப்புறம் எனக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஸ்ருதி இல்லையா, ஸ்ருதி பொட்டி, ஸ்ருதி தான்புரா, பிச், ட்ரோன். எங்களுக்கு உங்களே தான் தெரியும், எங்களுக்கு கலை தெரியாது. ஓகே மேம். சோ அது that's a kind of a musical instrument. சோ அது ஒரு சாந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட். once that comes on எனக்கு எல்லா பிரஷரும் போயிட்டு then everything else is fine. இதுவே ஒரு 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 தனி சீக்வென்ஸா, ஒரு தனி கதையா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு. எங்களால அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது yeah, we vibe creators, no, we need to be peaceful. மேம், நீங்க எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க, நீங்க நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பீங்க சின்ன வயசுல இருந்து. நீங்க இது வரைக்கும் ரிசீவ் பண்ணதுலே ரொம்ப ஃபன்னியான, மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்னா அது யாருக்கிட்ட? காம்ப்ளிமெண்டா? எனக்கு காம்ப்ளிமெண்ட் நிறைய பேர் கொடுத்ததில்லை ஆக்சுவலி. பட் ஐ மீன் ஃபேன்ஸ் ஆர் தேர், பட் யூனோ வேல்யூ பண்ணி இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விதான். காம்ப்ளிமெண்ட் ஐ திங்க் வாத்தியாருங்க, ஆக்சுவலி பழைய காலத்து வாத்தியாருங்க காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. அவங்க வந்து இப்போ எப்படின்னா, நம்ம கான்ஸ்டண்ட்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம மண்டையில் கொட்டுவாங்க. யூ ஆர் டிமோட்டிவேட்டிங் த சைல்டு. அதனால நாங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸலண்ட் ஜாப், சூப்பர் சொல்லிட்டு போயிடுவோம். பட் அந்த காலத்தில் அப்படி கிடையாது இல்லையா? அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, நாங்களே யோசிச்சுட்டு இருக்கணும், இப்படி வாத்தியாருக்கு பிடிச்சதா பிடிக்கலையா. அதுவே 40 வருஷம் போயிடுது. ஸோ ரீசெண்ட்லி வந்து என்னோட டீச்சர் சித்ரா விஸ்வேஸ்வரன்ஜி அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ whenever I think நம்ம டீச்சர்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட்ஸ் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சூப்பர் மேம். இப்போ உங்களால் டைம் ட்ராவல் பண்ண முடிஞ்சா, டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்களே ஒரு மிஷின் எங்கள் பிஆர்ஓ உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறாருன்னு வச்சுப்போம். டைம் ட்ராவல் பண்ணி தந்தா நீங்கள் பாஸ்டில் போய் எந்த ஒரு பர்ஃபார்மரோட லைவை பார்க்கணும்னு நினைப்பீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மர், இந்த லைவை நான் பார்க்கணும் அப்படின்னா அது? நான் டைம் ட்ராவல் பண்ண பெர்ஃபார்மர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது மேம். மேபி இருக்கவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா இருக்குமோ. இல்லை, நான் கேட்குறேன், ஜஸ்ட் a question. ஸோ டைம் ட்ராவல் பண்ணி எனக்கு பாஸ்டில் போகணும்னா ஐ திங்க் நான் வந்து இந்த தஞ்சாவூர் கோவிலில் அங்கே இருக்கிற டான்சர்ஸ் அவங்க எப்படி டான்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ஜஸ்ட் இது நீங்கள் ஆக்சுவலி நல்ல கேள்வி அது. பிகாஸ் நமக்கு எப்படி தெரியும் அவங்க எப்படி ஆடினாங்கன்னு? நமக்கு வந்து அது இதுவே இல்லையே. பட் அந்த கரணாஸ், அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கும் போது அதுதான் இந்த பரதநாட்டியத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் யூனோ விஷுவல் ரெஃபரன்ஸ், ரைட்? ஸோ அது எப்படி இப்படி ஆச்சுங்கிறது எனக்கு எப்போவும் ஒரு டவுட்டு. ஸோ எனக்கு டெஃபினெட்லி தஞ்சாவூர் இந்த ராஜராஜ சோழன் அவங்களோட டைமில் போய்ட்டு நான் உட்காந்து இந்த மாதிரி புடவை வச்சு மற்றவங்களாம் வேறு காஸ்டியூமில் இருக்கிறச்சு எனக்கு வந்து அதை உட்காந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. கரணாஸ் அங்கே தானே இருக்குது, 108 கரணாஸ். ஓகே. கரணாங்கிறது இட்ஸ் லைக் ஸ்கல்ப்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி டெல்லியில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கலை கட்டணும், நம்மளோட சவுத் இண்டியன் கல்ச்சரை அங்கே இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து படங்கள்லையும் சரி நிறைய ப்ரோக்ராம்ஸும் பண்ணணும், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய போஸ்ட்ஸ் போடணும், அதை நானும் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ சாண்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.